சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இந்த நாள் மார்ச் 12ஆம் தேதி 2026 வியாழக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மாசி மாதம் 28ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நினைத்த காரியங்கள் எல்லாமே கண்டிப்பாக வெற்றி அடையும். புது விஷயங்கள் எடுத்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குன்னு சொல்லலாம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா இருக்கிற தெய்வீக காரியங்கள், ஆன்மீக காரியங்களில் ரொம்ப அதிகமான ஈடுபாடு இருக்கும். எதுலேயுமே எடுத்து ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இதனால் உருவாக போகிறதுன்னு சொல்லலாம். ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள், யோகமான நாளாக கண்டிப்பாக மாறும். ஆரஞ்சு கலரை யூஸ் பண்ணுங்கள். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உங்களுக்கு பல பிரச்சனைகள் இந்த நாள் ஓயும். தேவையில்லாத கவலை, தேவையில்லாத அசதி, உடம்பு பாதிப்புகள், மன வருத்தங்கள், டிப்ரெஷன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காணாமல் போகும். இன்ஃபேக்ட் அந்த ஹீட்னால இருக்கக்கூடிய பாதிப்புகள் எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. விநாயகப் பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். ராசியா நிறம் வயலட் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விசேஷமான நாளாக இருக்கப்படுறது. எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளிக்கிறது, ஜெயிக்கிறதுங்கிற மாதிரி அற்புதமாக இருக்குது. பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம், எல்லாத்துலேயுமே சும்மா பட்டை கலப்புறது, நிறைய ஏற்றங்கள், பொன்னான வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் வயலட் நிறம். கடக ராசி அந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஃபஸ்ட்டு விஷயம், வயிறு பிரச்சனை நிவர்த்தி ஆகும். கடனால் நமக்கு ஏற்படக்கூடிய அவமானங்கள் இன்றைய நாள் குறையும். நிறைய பேர் இன்றைய நாள் இஎம்ஐயில் ஏதாவது புது விஷயத்தை வாங்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாள். வேலையில் சின்ன சின்ன சுமைகள் இருக்கும். தெரியாத சூழ்ச்சியை முறியடிக்கக்கூடிய அற்புதமான நாள். கொஞ்சம் சேலஞ்ச் இருக்கும், ஆனால் அதை நல்லபடியாக முடிச்சிருவீங்க, பயப்பட வேண்டியதில்லை. கலியுக காமதேனு கல்பவருஷம் மந்திராலய மகாபிரபு ஸ்ரீ குரு ராகவேந்திர சுவாமியின் அனுகிரக கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கட்டும். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வெற்றியை அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். இன்ஃபேக்ட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும், பொருளாதாரத்தில் வெற்றியை கொடுக்கும். வெளியூர் போகிறவங்களுக்கு, வெளிநாடு போகிறவங்களுக்குலாம் ரொம்ப யோகமாக இருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத திடீர் தன பிராப்தம், அதிர்ஷ்டம் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். மெயினாக உங்கள் மனசில் என்ன நடக்க போகிறதோ, வெளியே என்ன நடக்குதோங்கிறது உங்கள் மனசுலேயே தெரிய வந்துடும். அந்த ஒரு பெரிய ஒரு அனுகிரகம் இன்றைய நாள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாக நடக்கும். எதெல்லாம் நமக்கு ஆகலை, செட் ஆகலை, இது ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு சொல்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு ரொம்ப சாதகமாகவும் ஈஸியாகவும் முடியக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாமே நமக்கேற்ற மாதிரி நல்ல விஷயங்கள் மட்டும் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிக முக்கியமாக க்ஷிப்ர கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியால் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு புது முயற்சிகள் கைகூடும். எல்லாத்துலேயுமே ஒரு கிளாரிட்டி இருக்கும். எதுக்காகவும் யாருக்காகவும் பயப்பட மாட்டீங்க. ஒரு விஷயத்த முடிக்கணும்னா அந்த டார்கெட் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்கும். அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சூக்ஷ்மம், அதாவது மற்றவங்களுக்கு தெரியாத ரகசியங்கள், கண்ணுக்கு படாத விஷயங்கள், தப்பு பளிச்சுன்னு உங்களுக்கு படம். அதுதான் இன்றைய நாள் உங்களோட வெற்றியை குறிக்கிறது. அமோகமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் சில்வர் நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குடும்பத்தில் சஞ்சலங்கள் நிவர்த்தி ஆகும். ஃபஸ்ட்டு விஷயம். அதே மாதிரி வராத பணம், வருமானு தெரில சார் அப்படின்னு கூடிய பணம், அதெல்லாம் இந்த நாள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ஒரு சில பேருக்கு லைட்டாக பேச்சில் நிறையா ரகசியங்கள் தெரிவிடும். அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒன்றா இருக்கும், அந்த அர்த்தங்களில் நிறையா விஷயங்களை புதைச்சிருவீங்க. அந்த மாதிரி உங்களுடைய பேச்சாக இருக்கும்.
அதே மாதிரி சில பேரை நம்ம தெரியாமல் அஃபண்ட் பண்ணுவோம். அதாவது பேச்சிலேயே வந்து நம்ம பேசும்போது மற்றவங்க ஒரு மாதிரி லைட்டாக ஹர்ட் ஆகிறதுங்கிற மாதிரி இருக்கும். ஸோ பேசிக்கலாக எமோஷனல் கோஷன்ட் வேல்யூவை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணுமே தவிர வேறு பெருசாக பாதிப்பு கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ தாராளமாக நடக்கும். பூவராக சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக பல காரியங்களை முடிப்பது, எடுத்த காரியங்கள் ஒரு கிளாரிட்டி இருக்கிறது, என்னால் முடியுங்கிற சக்தி பிறக்கிறதுங்கிற மாதிரி செம்மையாக இருக்குது. எதுலேயுமே கவலை கிடையாது, ஒரு சின்ன பயமே கிடையாது. அந்தளவுக்கு ஈஸியாக முடிக்கக்கூடிய கிளாரிட்டி இருக்குது. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு இந்த தலை, ஸ்கின்னு, முடி இந்த மாதிரி சமாச்சாரங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். அதே மாதிரி காணாமல் தான் போயிருந்தால் கூட அது கண்டுபிடிக்கக்கூடிய பிராப்தம் இருக்குது. அமோகமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிசேஷன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மகர ராசி இல்லை மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அசதியாக இருக்கும். எல்லா வேலையும் கொஞ்சம் கொஞ்சம் தட்டி போய் தான் நடக்கும். கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருப்போம் நம்ம. இன்ஃபேக்ட் ஒரு சின்ன வேலைக்கு போனால் கூட அன்றைக்கி டேட்டுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் இந்த நேலுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் லைனில் இருப்பாங்க. நம்ம க்யூலலாம் நிற்க வேண்டியதாக இருக்கும். அதாவது கொஞ்சம் மறதியும் இருக்கும், அசதியும் இருக்கும், கோவமும் இருக்கும், வேணும்னே கடுப்பேற்றார் மயிலாடுங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு வயிறில் லைட்டாக அந்த ஆசிட் அதிகமாக செக்ரேட் ஆகிறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் இதெல்லாம் கொடுக்கும். ஆனால் பெரிய பாதிப்பு சுத்தமாக சரியில்லைன்னு சொல்கிற மாதிரி எதுவும் கிடையாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும் தெரியுமாருங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவன் நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்பராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லா விஷயத்தையுமே வெற்றியை கொடுக்கும். பொருளாதாரத்தில் அமேசிங்கான மாற்றத்தை கொடுக்கறது. எதுலேயுமே நம்ம பயப்படுற மாதிரியோ கவலைப்படுற மாதிரியோ எதுவுமே கிடையாது. வேறு மொழி பேசக்கூடிய ஒரு நண்பர் மூலியமாக அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. ரொம்ப ஒத்தாசையாக இருப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு சேர்ந்து உங்களை சார்ந்து அற்புதமாக நடக்கக்கூடிய நாள். ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விவேகமாக இருக்கிறது மட்டும் கிடையாது, இந்த நாள் ஒரு வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இன்ஃபேக்ட் ரொம்ப வீரியமாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் ஒரு வேலையை முடிப்பீங்க. அதாவது எந்த வேலையில் நீங்கள் இருந்தாலும் சரி அந்த வேலை வந்து இந்த நாள் பயங்கரமாக சிறக்கும். சந்தோஷம் அதிகமாக இருக்கும். ஆன்மீக எண்ணங்களும் சற்று நாட்டம் அதிகமாக கொடுக்கும்னு சொல்லலாம். அமோகமான நாள், எந்த ஒரு கவலையும் கிடையாது. வீட்டில் பெரியவாளுடைய ஹெல்த் மட்டும் பார்த்துங்க போதும். ஸோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நீங்கள் வழிபாடு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெயினாக முன்னோர்கள் வழிபாடு செய்கிறது ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.